ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்க்க போகிற வீடியோத்தை பார்த்தோன்னா தமிழில் பாட்டு இந்த மாதிரி விண்டோஸ் 11 சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் கிடையாது. விண்டோஸ் 11ல் அமேசான் ஆப் ஸ்டோர் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிற ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோகமான செய்தி தான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க சோகமான செய்தி அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படி, அதனால தான் சொல்கிறேன் சோகமான செய்தின்னு. என்னென்ன சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்ப்போமா? கண்டிப்பாக பார்க்கணும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்ட் அவங்களோட விண்டோஸ் 11 ரிலீஸ் பண்ணும்போது சில சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுவே நிறைய பேர்னால மீட் பண்ண முடியல. அதனால் ஓல்டு லேப்டாப்ஸ் பிசிஸ் எல்லாமே வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அண்ட் நம்ம அந்த ஃபஸ்ட் அப்டேட்லேயே எதிர்பார்த்தது ஆண்ட்ராய்டு ஆப் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் அங்கே ஒரு சோகமான செய்தி வச்சாங்க. அப்போ வந்து இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பில்டில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போதைக்கு வந்து யூஎஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம், மற்ற ரீஜனுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சந்தோஷப்பட்டோம். அப்போ கண்டிப்பாக யூஎஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நம்ம நாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்திருந்தோம். இப்போ ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண பில்டில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயே வந்து ஆப் ஸ்டோர் வந்து அவைலபிள் பண்ணிட்டாங்க. சில ப்ரிவியூவில் இருந்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க. பட் இப்போ ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸை மைக்ரோசாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்தந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மீட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் போய் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தேன். உண்மையாகவே ஷாக்கிங் தான். நீங்கள் கேட்கலாம், விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எல்லாருனாலையுமே இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிக் கொஸ்டின் மார்க். 100% முடியாது. ஏன்னா சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படி. என்னென்னு சொல்லி வந்து ஒன் பை வந்து பார்ப்போம். நான் வந்து மொபைலில் வந்து உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன், சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி உங்களுக்கு பிசியில் நீங்கள் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பிக் ஸ்க்ரீனாக வந்து தெரியும். மொபைலில் நீங்கள் பார்த்தாலும் ஓகே. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஒன் பை வந்து பார்ப்போம். இந்த சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் அஃபிஷியலாக மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டால் மொபைல் ஆப்ஸ் அண்ட் அமேசான் ஆப் ஸ்டோர் சொல்லி வந்து போட்டு சில எல்லாமே கொடுத்துருக்காங்க. நோட் வந்து பார்க்கும்போது அமேசான் ஆப் ஸ்டோர் வந்து இப்போதைக்கு யூஎஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் அப்டேட்டில் கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. டிவைஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. மேக் ஷூர் யுவர் டிவைஸ் ஹேஸ் விண்டோஸ் 11 இன்ஸ்டால். நீங்கள் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. டு see the minimum requirements to need to your PC, go Windows 11 specs and system requirements. Windows 11 சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் Windows 11 இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர்னால இன்ஸ்டால் பண்ண முடியாமல் போயிருக்கும் அந்த சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ்னால. அண்ட் கீழே வந்து பார்க்கும்போது டு யூஸ் மொபைல் ஆப்ஸ் ஆன் யுவர் டிவைஸ், யுவர் பிசி ஆல்சோ நீட் டு மீட் தீஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ். நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அதுக்கு இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே வேணும்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருக்காங்க வரிசையா. RAM 8GB மினிமம். எங்கிட்ட 8GB தான் இருக்குது. நிறைய பேர்த்துக்கிட்ட 4GB தான் இருக்கும். ஏன்னா விண்டோஸ் 11 ஸ்டார்டிங் ரிலீஸ் பண்ணும்போது 4GB RAM சப்போர்ட் இருந்தால் போதும்னு சொல்லி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் சப்போர்ட் பண்ணோம்னா 8GB வேணும். ஃபர்ஸ்ட் ஷாக்கிங் நியூஸ். ஸோ எல்லாருமே மினிமம் 8GB RAM யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். அண்ட் ரெக்கமெண்டட் 16GB வரைக்கும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் டைப் இங்கே மிகப்பெரிய அடி கொடுத்துருக்காங்க. சாலிட் ஸ்டேட் டிரைவ் SSD இருந்தால் மட்டும்தான் யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹார்ட் டிஸ்க் டிரைவ் இருந்தால் ஒர்க் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க போட்டிருக்கிறபடி பார்த்தா ஒர்க் ஆகாதான். SSD நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் தப்பிச்சிட்டேன். அண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை பேர் SSD யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட்ஸான 8GB எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சோகமான செய்தி தான். ப்ராசஸர் இங்கேயும் அடி தான். இன்டெல் கோர் i3 8th ஜென்ரேஷன் இருக்கணும் மினிமம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கலாம். அண்ட் AMD Ryzen 3000 சீரியஸ்லேருந்து இருக்கணும் மினிமம். அதுக்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கலாம். அண்ட் Qualcomm Snapdragon 8C மினிமம் இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கலாம். அண்ட் இதுவுமே வந்து பார்க்கும்போது இந்த கொரோனா வந்ததுனால ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி பழக்கத்தினால நிறைய பேர் வந்து புது லேப்டாப் வாங்கியிருப்பாங்க. மேபி வாங்கும்போது i3 ப்ராசஸரோட வாங்கியிருந்தாங்கன்னா பெட்டர். அண்ட் அதுக்கு கம்மி எத்தனை பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க விண்டோஸ் 11 கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஆப் சப்போர்ட் பண்ணுறதுக்கு i3 and 8 ஜெனுக்கு மேலே இருக்கணும், AMD 3000க்கு மேலே இருக்கணும், அண்ட் Qualcomm Snapdragon 8Cக்கு மேலே இருக்கணும். ஸோ இதுவும் ஒரு சோகமான செய்தி தான். எத்தனை பேருக்கு இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகுது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ப்ராசஸரோட ஆர்கிடெக்சர் 64 பிட் இருக்கணும். அண்ட் ARM 64 பிட் இது இருந்தால் மட்டும்தான் உங்கள் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் விர்ச்சுவல் மெஷின் பிளாட்ஃபார்ம் தி செட்டிங்ஸ் நீட் டு பி எனேபிள் ஃபார் மோர் இன்ஃபோ டு எனேபிள் விர்ச்சுவலைசேஷன் விண்டோஸ் 11 பீசஸ். இது வந்து பிரச்சனை கிடையாதுங்க. விண்டோஸோட இது வந்து பிரச்சனை கிடையாது. லேப்டாப்பில் மோஸ்ட்லி வந்து விர்ச்சுவல் மெஷின் சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்கிற எல்லா சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் மீட் ஆனாலே போதும், நமக்கு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அந்த கடைசிலுக்கு ரெண்டெல்லாம் வந்து தேவையில்லை. அண்ட் எத்தனை பேர் எந்தெந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே இல்லை, எத்தனை பேருக்கு எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸுமே இருக்குது சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் கீழே வந்து பார்க்கும்போது இன்ஸ்டால் த அமேசான் ஆப் ஸ்டோர், கெட் த அமேசான் ஆப் ஸ்டோர் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் ஆப் ஸ்டோர் அண்ட் விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் ஆப் வில் பி அப்பியர் த ஸ்டார்ட் மெனு யுவர் ஆப் லிஸ்ட் வென் யூ ஆர் ரெடி ஓப்பன் த
அமேசான் ஆப் ஸ்டோர் அண்ட் சைன் வித் யுவர் அமேசான் அக்கௌண்ட். ஸோ அதுதான் சப் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும், ஆப் ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் அதுக்குள்ளே போய் நம்ம இன்ஸ்டால் ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கேம்ஸையும் இன்ஸ்டால் பண்ணி விளையாடிக்கலாம். அண்ட் இப்போதைக்கு யூஎஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் பில்டுலேயும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம மேஜர் அப்டேட்டில் வருமானு சொல்லி வந்து எதிர்பார்க்கணும். அண்ட் அப்படி நம்ம ரீஜனுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ உண்மையாகவே வருத்தமான செய்தி தான், சோகமான செய்தி தான். அண்ட் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா என்னால் யூஸ் பண்ண முடியும் அண்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் கூட இருக்க சிஸ்டமில் இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் மீட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். மீட் பண்ணாதவங்களுக்கு உண்மையாகவே இது வருத்தமான செய்தி தான். அண்ட் யாராவது 8GB ரேம் வச்சுருக்கேன் அண்ட் மற்றது அந்த ப்ராசஸ் எல்லாமே இருக்குது, பட் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது பெட்டர். ஒரு 256GB SSD அப்கிரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மற்றது எல்லாமே இருக்குது. ஒரு 4GB ரேம் தான் இருக்குன்னா ரேம் அப்கிரேட் பண்ணுறதும் பெட்டர். ஸோ இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் அதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். 2-3 ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இடிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏதாவது 1-2 மிஸ் ஆனால் கூட இப்போ இந்த ரேமு SSDனா கூட எப்போயாவது வந்து மாற்றிக்கலாம். ப்ராசஸில் அடி வாங்கிச்சுன்னா கொஞ்சமே கஷ்டம் தான். அதனால் ரேம் SSD எல்லாம் அப்கிரேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அது கட்டாயப்படுத்த கிடையாது, யாரையுமே வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணி தான் சொல்லி வந்து கிடையாது. உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது, நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியும், அந்த சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். அந்த சுச்சுவேஷன் இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பட் வேறு ஏதாவது ஃபியூச்சர் ஏதாவது ஆப்ஷன் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்போம். மேபி சிஸ்டம் ரெக்கமெண்ட்ஸ் இல்லாமல் ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல. யூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுக்கான வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு கொடுத்த ரெக்கமெண்ட்ஸ் படி இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டில். அண்ட் விண்டோஸ் 11 சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் ஆண்ட்ராய்ட் ஆப் சப்போர்ட் பண்ணுறதுக்கான சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண பீசஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். ஆப் ஸ்டோரில் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் இல்லாதவங்க எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தா கருத்துக்கள் பிடிச்சிருக்கு பிடிக்கல அண்ட் இந்த செக்யூரிமெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு என்கிட்ட பதில் இல்லைன்னா நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் அதிலும் வந்து கிடைக்கலன்னா எதுவும் பண்ண முடியாது. அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் நம்ம சேனலை பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில் பட்டனை மறக்காம வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.